लक्ष्मीनाथसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः उकारस्पन्दकारो वै ऋकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वा गुरुरित्यभिधीयते ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः। तपोभिः क्षीणपापानां शान्तानां वीतरागिणां मुमुक्षूणामपेक्षोऽयम् आत्मबोधो विधीयते। 62 स्वयमन्तर्बहिर्व्याप्य भासयन्नखिलं जगत् ब्रह्म प्रकाशते वह्निः प्रतप्ताय सपिण्डवत्। ஆத்மலக்ஷணம், ஆத்மாவுடைய நேச்சர் என்ன? பிரம்ம லக்ஷணம், பிரம்மத்துடைய நேச்சர் என்ன? அல்லது என்னுடைய லக்ஷணம், என்னுடைய நேச்சர் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு வரோம். கரெக்டா? யாருக்கு ஆத்மா அல்லது பிரம்ம நானுன்னு இருக்கும் இல்லையா? அந்த கேள்வி. யாருக்கு ஆத்மா பிரம்மன் அப்படிங்கிறது நானுன்னு இருக்குன்னாக்க, யார் தன்னை ஆத்மா பிரம்மன் என்று புரிந்து கொண்டவனோ, அல்லது யாருக்கு தான் ஆத்மா இல்லை பிரம்மன் இல்லைங்கிற தவறான அறியாமை நீங்கிறதுனால் யாருக்கு இருக்கிறதோ அவர்களுக்கு தான் ஆத்மான்னு இருக்கும். ரொம்ப சிம்பிள். எப்படிப்பட்ட ஆத்மா அப்படின்னாக்க ஸ்வப்பிரகாசம் அப்படிங்கிறத கடைசியாக நம்ம பார்க்குறோம் இல்லையா? பொதுவாக நானுன்னு சொல்லும்போது அதில் சேத்தனத்துவமும் இருக்கிறது, ஜடத்துவம் அச்சேத்தனத்துவமும் இருக்கிறது. அதனால் பிரகாஷஸ்வரூபம் ஜோதிஸ்வரூபம் அப்படின்னு சொல்லும்போது சைத்தன்யஸ்வரூபம் தான் என்னுடைய நேச்சருங்கிறது கிளியராக சொல்லுறது. அப்போது ஜடம் அப்படிங்கிற சொல்லு ஜடம் அப்படிங்கிறது அது தானாக ஸ்வயமாக எந்த விதத்திலையும் அது தன்னையே வெளிப்படுத்திக் கொள்ள முடியாது, தன்னையே வெளிப்படுத்திக்க முடியாது. அப்புறம் எந்த செயலிலும் ஈடுபட முடியாது, மற்ற விஷயங்களையும் வெளிப்படுத்த முடியாது. கரெக்டா? அப்போ இந்த ஜடம்ங்கிற கேட்டகரியில் என்ன வருது? என்டையர் பிரபஞ்சம் வந்துடுது. முக்கியமாக நம்மளுடைய உடம்பு மனசு எல்லாமே வந்துடுது.
அப்போ ஸ்வப்பிரகாசம்னு சொல்லும்போது ஆத்மா பிரகாசஸ்வரூபம் ஜோதி ஜோதிஷாம் ஜோதின்னு சொல்லும்போது தன்னையே தானே வெளிப்படுத்தி கொண்டு மற்ற அச்சேதன விஷயங்களையும் வெளிப்படுத்துறது. அண்டு இதில் ஸ்பெஷல் கேட்டகரி இருக்குது. அச்சேதனத்திலேயே சில ஸ்பெஷல் கேட்டகரி அச்சேதனம் இருக்கிறது. அது என்னதுன்னு சொன்னால் மைண்டு, அந்தக்கரணம். அந்த அந்தக்கரணத்திற்கு என்ன கெப்பாசிட்டி, ஏன் ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னால் அது மட்டும் இல்லையா ஆத்ம சைத்தன்யத்தை ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஆத்ம சைத்தன்யம் இல்லையா, ஆத்ம சைத்தன்யத்தை கொள்ளித்தா அப்படி கேட்பா இல்லையா, தமிழில் ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, அப்படி ஆத்ம சைத்தன்யத்தை தன்னிடத்தில் கொல்ல வைக்கும் சக்தி இருக்கிறது. மைண்டில் அது அவைலபிளாக இருக்கும். கொல்லித்தா பொருத்தித்தா அப்படி அதில் உள்ளே போச்சா அப்படிலாம் சொல்லுவா இல்லையா. அப்போது மைண்ட் அப்படிங்கிற விஷயத்தில் டைரக்டாக ஆத்மா சிதாபாசமாக பிரதிபலிக்கிறது. அதனால் என்ன ஆகிடுறது, அச்சேதனமாக இருக்கக்கூடிய மனசானது இல்லையா ஈஷிதம் பிரேஷிதம் அது ஆக்டிவேட் ஆகிறது. அதை இன்னொரு வாட்டி இது ஒரு விதமாக சொல்கிறோம். ஆரம்பத்தில் எப்படி சொல்லுவோம், இப்போ ஆத்மா எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னால் சர்வகம்னு சொல்ல போகிறார் ஒரு வார்த்தையா, அல்லது சர்வ வியாபகம். அது இந்த ஸ்லோகத்தில் அந்தர் பகிஷ்ச யத் வியாபியம், எல்லாவற்றையும் வியாபித்திருக்கிறது. எல்லாவற்றையும் வியாபித்திருக்கிறதுனா மனசையும் ஆத்மா வியாபித்து இருக்கிறது, பர்வேடு பண்ணிட்டு இருக்கிறது. அதனால் என்ன ஆயிடுச்சு, ஆத்மா ரிஃப்ளெக்ட் ஆகிறதுன்னு சொன்னாலும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக எப்படி சொல்லணும், ஆத்மா எல்லா இடத்துலையும் வியாபித்திருக்கிறது, மனசையும் வியாபித்ததுனால மனசானது இயங்கிறது. அதே மாதிரி அதே விஷயம் என்ன சொல்லுவோம், ஆத்மா உடம்பையும் வியாபித்திருக்கு, அதனால உடம்பு இயங்கிறதா அப்படின்னு கேட்டால் அந்த இடத்துல செக்கு வரும். அப்படியா, நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள், உடம்பையும் வியாபித்திருக்கணுமோன்னு ஆத்மா மனசை வியாபித்தா மாதிரி உடம்பையும் வியாபிக்கணுமா இல்லையா, பரவேடானுமா இல்லையா, கரெக்டா? அப்போது டெட் பாடி இல்லாமல் சேத்தனமாக இருக்கணுமே இல்லையா, ஏன் புரியுறதா? அப்போது ஆத்ம வியாபகம் பர்வேஷன் எல்லாமாவும் இருந்தாலும் பாடிக்கு இல்லையா, தோ ஆல் பர்வேடிங் ஆத்மா இருந்தாலும் சித் ரூபமாக உடம்புல இல்லை, சத் ரூபமாக மட்டுமே இருக்கிறது. ஏன்னா சித்தாக இருக்கிறதுக்கு மைண்ட் வேணும், அந்த கர்ணம் வேணும். ஓகே, அப்போ டைரக்டா மைண்டை வியாபித்து சத்து சித்தாக இருக்கிறது, பாடியை சத்தாக மட்டும் வியாபித்திருக்கிறது. அதனால த்ரூ மைண்டு பாடி ஃபங்க்ஷன் ஆகிறது. மைண்டு இருக்கிறதுனால உடம்பானது கையெல்லாம் தூக்க முடியறதில்ல, கை அதுவே போயிட்டு வருதா இல்லையா, கை அதுவே மேலே போயிட்டு வந்துன்னா என்ன பண்ணுவேன், டாக்டர் நான் ஒன்றும் பண்ணலை, அதுவே ஏதோ பண்ணுது பாருங்க அப்படி சொல்லுவோம் இல்லையா, அப்படி பண்ணலை. ஓகே, ஸோ இன்டைரக்டாக த்ரூ மைண்டு எல்லாத்தையும் ஆத்ம சைத்தன்யமானது எல்லாவற்றையும் வியாபித்து இதை எங்க செய்கிறது, த்ரூ மைண்டு எப்படி சொல்கிறோம். சாட்சி சைத்தன்யம் ஸ்வயம் அந்தஹா வகிஷ்சா வியாப்தம். இதை சொல்லி இதுக்கு என்ன உதாரணம் கொடுத்தாரு, அகிலம் ஜகத் பாசயன். புரியுறதா, அகிலம் ஜகத் பாசயன். அப்படி எப்படி வியாப்தம் அப்படின்னா மொத்த ஜகத்தை வியாபித்ததுனால மொத்த ஜகத்தும் மைண்டு சென்சஸ் உடம்புங்கிற மீடியம் மூலியமாக எல்லாமே நமக்கு தெரியறது, ஒளிர்ப்பிக்கப்படுகிறது. பிரம்ம பிரகாசத்தே இல்லையா, பிரம்மன் ஷைனிங். ஷைனிங்னா என்ன அர்த்தம், பிரகாஷ ரூபமாக இருக்கிறதுன்னு அர்த்தம். பிரதப்த அயத பிண்டவத். எப்படி இந்த வியாபகத்திற்கு என்ன உதாரணம், எப்படி நெருப்பானது அக்னியானது இரும்பில் பால் இருக்கும், ஃபயர் பால் இருக்கும், அயம்னா அயம் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் அயர்ன்னு அர்த்தம், இரும்புன்னு அர்த்தம். அதோடைய பிண்டம்னா ரவுண்டாக இருக்கிறது. ஓகே, அப்போது நன்ன காய்ச்சினேல்னா இல்லையா, நன்னா இரும்பை காய்ச்சினா என்ன ஆகும் புரியுறதோ, கல் நன்னா காஞ்சா என்ன ஆகும்,
கல் அப்படியே எரிமலை எப்படி வருது, என்ன இருக்குது அதில்? கல். கல் ரெட்டாக இருக்கிறது இல்லையா? இங்கே வந்து இரும்பு. இரும்பு ரெட்டாகி எப்படி இருக்கிறது நெருப்பு? அதை இரும்பு பந்துன்னு சொல்ல மாட்டோம், நெருப்பு பந்துன்னு தான் சொல்லுவோம். இப்போ நெருப்பும் இரும்பும் இணைப்பிரியா அளவுக்கு நெருப்பானது வியாபித்திருப்பது போல பிரதப்த அயபிண்டவத்து, அப்படி அது போல இந்த ஜகத்தை, மொத்த அகில ஜகத்தை, ஓகே, ஆத்ம சைத்தன்யம் அல்லது பிரம்ம சைத்தன்யம் வியாபித்திருக்கிறது. ஓகே, அதே போல அக்னியும் இரும்பையும் இந்த நெருப்பு பந்தில் எப்படி பிரிக்க முடியாதோ அதே போல பிரம்மனையும் இந்த ஜகத்தையும் பிரிக்க முடியாது. எப்படி ஒன்றா இருக்கிறதோ, சரியா? ஒன்று வியக்த ஜகத்தாக இருக்கும் அல்லது அவ்யக்த ஜகத்தாக இருக்கும். நான் சொல்கிற வேர்ட்ஸ் புரியுறதோ? மேனிஃபெஸ்டட் வேர்ல்டாக இருக்கும், இல்லைன்னா அன்மேனிஃபெஸ்ட் வேர்ல்டாக இருக்கும். புரியுறதா? ஆக மொத்தம் இந்த ஜகத்தானது பிரியாமல் இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னாக்க வரக்கூடிய ஸ்லோகங்களில் இதை ஆல்ரெடி நீங்கள் பார்த்தது தான். இந்த ஜகத்தை எப்படிப்பட்டது? அஸ்திபாதி பிரியம் நாம ரூப பஞ்சகம். கரெக்டா? அறிவில் நாம் எது அஸ்திபாதி பிரியம் என்ன சொன்னோம்? பூ இருக்கு, கேட்டுட்டு வந்தேலா? கேட்ட மாதிரி இருக்கா? பூ இருக்குன்னு சொன்னால் இருக்குங்கிறது எதோடையது? பூவுடையதா? யோசிச்சு பாருங்கோ. அதே போல் வியக்தமாக ஜகத் இருக்கு, அவ்வியக்தமாக ஜகத் இருக்குன்னு சொன்னால் இருக்குங்கிறது ஜகத்துடையதோ? இல்லையா? இருக்குங்கிறது வந்து ஜகத்துடையது கிடையாது, ஜகத்திற்கு இருப்பு கிடையாது இல்லையா? பிரம்மன் இருப்பு. ஜகத் எப்படிப்பட்டது? ஒன்லி ஒரு சொல்லு, அவ்வளோதான். புரியுறதோ? ஓகே, அப்படி இதை புரிஞ்சுக்கணும். மனசு, புலன்கள், உலகம், உடம்பு எல்லாம் என்ன ஆகும்? ஜகத்துக்குள்ளே வருதா இல்லையா? இப்போ ஜகத்துக்குள்ளே வந்துடுத்துன்னா அதுவும் எதை ஸ்டேட்டஸ்? என்ன ஸ்டேட்டஸு? அதே மித்யா நாம ரூப ஸ்டேட்டஸு. சொல்கிறது புரியுறதா? அதே மித்யா நாம ரூப ஸ்டேட்டஸு. therefore ஓகே, சைத்தன்யமாக இருக்கட்டும், சேதனமாக இருக்கட்டும், அல்லது எக்ஸிஸ்டன்ஸாக இருக்கட்டும், அது உடம்பு, மனசு, உலகத்தையோ இல்லாமல் ஆத்மா அல்லது பிரம்மனை மட்டுமே சார்ந்தது. பிலாங்கிங் டு பிரம்மன், பிரம்மனுடைய நேச்சர் அது. கரெக்டா? அப்போ எண்ண ஓட்டங்கள், சிந்தனை, உடம்பு குண்டாகிறது, ஒல்லியாகிறது, இதெல்லாம் எதோடைய தன்மையாகிறது? இதெல்லாம் உடம்பு மனசோடைய நேச்சர். புரியுறதா? பிரம்மனுக்கு உடம்பு கிடையாது, மனசு கிடையாது. ஓகே, அப்படிப்பட்ட ஆத்மா என்னது? ஸ்வயம் பிரகாஷா. இதை தான் 62 சொல்லி இப்போ 63க்கு போகிறோம். ஜகத் விலக்ஷணம் பிரம்ம பிரம்மணோன்யன்ன கிஞ்சன பிரம்மாண்யயத் பாதி சேன்மித்யா யதா மருமரீச்சிகா திருஷ்யதே ஸ்ரூயதே யத்யத் பிரம்மணோன்யன்ன தத்பவே தத்வஜ்ஞானாஸ்ச தத்பிரம்ம சச்சிதானந்தமத்வயம். இது ரெண்டும் சேர்த்து பார்த்தா நல்லா இருக்கும். அப்போ இப்போ என்ன பார்த்தோம் இல்லையா? போன ஸ்லோகத்தில் பிரம்ம அகிலம் 2 வார்த்தை. அகிலம் ஜகத்துங்கிறது ஒரு விஷயம், தட் இஸ் என்டையர் பிரபஞ்சம். தட் மீன்ஸ் ஆல் வேர்ல்ட்ஸ், 14 லோகங்களும் இதில் வந்துடும். அப்படிப்பட்ட அகிலம் ஜகத்து, அப்புறம் பிரம்ம, இந்த 2 விஷயம். இது ரெண்டுத்துக்கும் இப்போ என்ன சம்பந்தம்?
பிரம்மனுக்கும் ஓகே ஜகத்திற்கும் எப்படிப்பட்ட சம்பந்தம் இருக்கு? இத்தனை நேரம் பேசினது உங்களுக்கு ஏதாவது என்ன ரிலேஷன்ஷிப்ல இருக்கு? என்ன ரிலேஷன்ஷிப்பு? ஓகே தெரியலையா? சரி. அப்படியா? வேற ஏதாவது இருக்கா ஆன்சர்? பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா. இது கூட ஞாபகம் வரலைன்னா நான் என்ன காரண காரியம் சொல்லி சொல்றேன். ஓகே சத்தியமித்யா. ஓகே அந்த சத்தியமித்யா ரிலேஷன்ஷிப்பை பகவத் பாதாலிங்க அழகா சொல்றார். அப்போ எப்போ சத்தியமித்யா ரிலேஷன்ஷிப் பாசிபிள்? எப்போ சத்தியமித்யா ரிலேஷன்ஷிப் பாசிபிள்னா எப்போ மித்யா விஷயமானது ஒரு ஆர்டர் ஆஃப் ரியாலிட்டிலேயோ சத்தியமானது வேறொரு ஆர்டர் ஆஃப் ரியாலிட்டி. ஓகே எது மோர் ரியலா இருக்கும் சத்தியமித்யால? சத்தியமானது. ஓகே இந்த இடத்துல சத்தியம் அப்படின்னா பாரமார்த்திக அப்சல்யூட் ரியாலிட்டி. மித்யாங்கிறது வியாவகாரிக அல்லது ரிலேட்டிவ் ரியாலிட்டி. ஏன் ரிலேட்டிவ்னு சொல்றேன் அப்படின்னா அந்த பிரபஞ்சமானது அந்த அந்த பிரமாதாக்கு ரிலேட்டட். பிரமாதா யாரு? யாரு அந்த பிரபஞ்சத்தை அனுபவிக்கின்றவனோ பிரமேய பிரமாதா இருக்கா இல்லையா? சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட். அந்த உலகத்திற்கு அந்த காலத்துல யாரு எது பிரமாதாவோ அதுக்கு ரிலேட்டட். அந்த பிரமாதாவானது இல்லைங்கும் போது என்ன ஆயிடும்? இந்த பிரமேயமும் இல்லாம போயிடும். புரியுறதா? ஓகே அப்படி இப்ப ஜாகிரத் பிரமாதா இருக்கிறதுனால தான் சப்ஜெக்ட் இருக்கிறதுனால தான் ஜாகிரத் பிரமேயம் இருக்கிறது. இப்ப ஜாகிரத் பிரமாதா எப்ப இருக்க மாட்டா? இப்ப இருக்க மாட்டான்னா சொப்னத்துல ஜாகிரத் பிரமாதா இருக்க மாட்டா. அங்க யாரு இருப்பா? சொப்ன பிரமாதா இருப்பா. அப் தேர்ஃபோர் அங்க என்ன இருக்கணும்? ஆப்வியஸ்லி சொப்ன பிரபஞ்சம் தான். சொப்னத்துல இருந்து இல்லையா உங்க பக்கத்துல யாரு படுத்துட்டு இருக்கான்னு பார்க்க முடியுமோ உங்களால? யோசிச்சு பாருங்க. முடியாது. எப்படி உதாரணத்துல ஜாகிரத சொப்ன அப்படிங்கிறது ரெண்டு விதமான ரியாலிட்டியில இருக்கிறதோ எது உண்மை? ஜாகிரதா சொப்னமா? டவுட்டா? நான் இப்ப இந்த உதாரணத்துல கேட்கும் போது இதை சொல்லணும். என்ன எது ரெண்டுத்துல எது உண்மை? கரெக்டா? அதே மாதிரி ஓகே எப்படி இந்த வியாவகாரிக்கத்திற்கு இதோடைய மேலான உண்மை என்னது அப்படின்னா பாரமார்த்திகம். ஓகே ஒன்னே ஒன்று ஜாகிரத் அனுபவத்தில் இருக்கும், சொப்னமும் அனுபவத்தில் இருக்கும். பாரமார்த்திகம் அப்படி ஆப்ஜெக்டா அனுபவத்தில் இருக்காது, அனுபூதியாக இருக்கும். த வெரி செல்ஃபா இருக்கும். செல்ஃப் எப்போ இல்லை? செல்ஃபை தேடிட்டு போகணுமோ நீங்கள்? தனியாக எக்ஸ்பீரியன்ஸ் வேணுமோ? யோசிச்சு பாருங்க. ஓகே தேர்ஃபோர் எப்போ நம்ம அஜ்ஞான திருஷ்டியில பார்க்குறோமோ, ஓகே எப்போ அஜ்ஞான திருஷ்டியில பார்க்குறோமோ அப்போ என்ன ஆயிடுறது? ஜகத்தை பற்றி சொல்லணும். எப்போ ஞானத்திற்கு நம்ம விசாரம் பண்ணுறோமோ அப்போ ஜகத்துடைய அதிஷ்டானத்தை பற்றி நம்ம பேசுகிறோம். தேர்ஃபோர் ரஜ்ஜு சர்ப்பம் எடுத்துட்டேன்னா இந்த ரஜ்ஜுக்கும் சர்ப்பத்திற்கும் எப்படிப்பட்ட ரிலேஷன் இருக்கிறது? வெரி பெக்யூலியர் இல்லையா? என்ன பெக்யூலியர் ரிலேஷன்ஷிப்பு? எப்படி சொல்லுவோம்? அந்த மித்யாங்கிறது எப்படி சொல்லுவோம்? கயரானது ஓகே இல்லையா? கயரானது பாம்பிலிருந்து வேறாக இருக்கிறது. கரெக்டா? பாம்பானது கயிறில் தோன்றி கயிறினால் இருந்து கயிறிலேயே ஒடுங்கிறது. அதுக்கப்புறம் கயரானது எல்லா காலத்திலும் பாம்பிலிருந்து வேறாக இருக்கிறதுங்கிறத ஒரு திருஷ்டியில சொல்லுவோம். இப்போ எப்போ யாருக்கு பாம்பா பார்த்துட்டு இருக்கானோ, கரெக்டா? சரி, அப்புறம் பாம்பு
ஓகே, பாம்பு கயிறுன்னு இருக்கும்போது இதை சொல்லுவோம். எங்கேயா பாம்பு, கயிறு தான் இருக்குன்னு புரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன சொல்லுவாங்க? எப்போ வந்து கயிறு தெரிஞ்சுடுத்தோ அப்போ என்ன சொல்லுவோம் இல்லையா? பாம்பானது எப்போ வந்து பாம்பு கயிறுங்கிற ரெண்டு விஷயமா நமக்கு இருக்கிறதோ, தட் இஸ் பாம்பை எப்போ கயிறை எப்போ பாம்பா பார்த்துட்டு இருக்கேனோ அப்போ என்ன ஆயிடுறது? கயிறு வந்து பாம்புல இருந்து வேறானது. அப்புறம் கயிறு வந்து காரணம், பாம்பு வந்து காரியம். புரியுறதோ? சரி, எப்போ கயிறுங்கிற ஞானம் வந்துடுதோ அப்ப என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஓகே, கயரானது பாம்பிலிருந்து வேறானது, ஆனா பாம்பானது கயிறிலிருந்து வேறானது கிடையாது. இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் இப்போ ரெண்டு விஷயம் இருக்கணும் சம்பந்தத்துக்கு. அந்த ரெண்டு விஷயத்துடைய சம்பந்தம் எப்படி இருக்கும்னு சொன்னா, ஒன்று வந்து இன்னொன்னுலேருந்து வேறா இருக்கும், இன்னொன்று வந்து இதுல இருந்து வேறா இருக்காது. நயா கணக்கு கரெக்டா? இப்போ கனவு காலத்துல கனவானது எப்படி சொல்றது? கனவானது உங்களிலிருந்து வேறானதா? கனவு காலத்துல கனவு உங்களிலிருந்து வேறானதா? ஆமா. ஏன்னா கனவுல இருக்கும். விழித்த பிறகு கனவானது என்னிலிருந்து வேறானது இல்லை. அது மட்டும் இல்லை, எப்பொழுதுமே நான் கனவிலிருந்து வேறாக தான் இருக்கின்றேன்னு புரியுறதா உங்களுக்கு? அப்போ கனவுக்கும் எனக்கும் எப்படிப்பட்ட சம்பந்தம்? எனக்கு நான் எந்த அர்த்தம்? முழிச்சுக்கிற எனக்கு. புரியுறதா? ஓகே, அப்போ அந்த சத்தியம் மித்யா. ஏன்னா கனவு நான் இல்லாம இல்லை. ஓகே, கனவு இல்லைன்னா நான் இல்லைன்னு சொல்ல மாட்டோம். கரெக்டா? ஓகே, அப்போ எது வந்து லோயர் ஆர்டர் ஆஃப் ரியாலிட்டியோ அது ஹையர் ஆர்டர் ஆஃப் ரியாலிட்டியில ஆශ්‍රயித்து இருக்கிறது. ஓகே, கயரானது பாம்பிலிருந்து வேறானது, பாம்பானது எப்பொழுதும் கயிறிலிருந்து வேறானது கிடையாது. இப்படிப்பட்ட ரிலேஷன்ஷிப். இது ஒரு எக்ஸாம்பிள். இது எப்படி பாசிபிள் இப்படி இல்லையா? இப்போ நீங்கள் இந்த மைக்கையும் டெஸ்கையும் எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. அது மாதிரி சொல்ல முடியுமோ? மைக்கானது டெஸ்கிலிருந்து வேறானது, ஆனால் டெஸ்கானது மைக்கிலேருந்து வேறானதுன்னு சொல்ல முடியாது இல்லையா? வியாபகாரிக்கத்தில் ரெண்டு ஆப்ஜெக்ட் எடுத்துட்டோன்னு சொன்னால் மைக்கும் டெஸ்க்கும் ரெண்டும் இதுக்கு அது வேற, அதுக்கு இது வேற. கரெக்டா? அதே நேரத்தில் பாம்பு கயிறு எடுத்துட்டாலோ இல்லையா, தூங்குறவனும் சொப்பனத்தையும் எடுத்துட்டாலோ கரெக்டா அப்படி சொல்ல முடியாது. ஓகே, கரெக்டா? அப்போ புரியுறது? இப்போ சத்தியமித்யா ரிலேஷன்ஷிப்பு எது வந்து என்ன எப்போதுமே இருக்கிறதோ, வேறாக இருந்து, ஓகே, அது வந்து சதா இருக்கிறதோ, நித்தியமாக இருக்கிறதோ அது சத்தியம். அதே நேரத்தில் எதற்கு சார்ந்து டிபெண்டா? கயிறானது எது மேலே டிபெண்ட்டு? கயிறு பரவாயில்லையே. பாம்பானது எது மேலே டிபெண்ட்டு? கயிற்றின் மேல் டிபெண்ட். அப்போ பாம்பு கயிறை சார்ந்து இருப்பதனால ஓகே, பாம்பானது கயிற்றுக்கு வேறாக இருக்க முடியாது. கயிறானது பாம்பை சார்ந்து இருக்கிறதோ இல்லை. அப்போ இந்த விஷயத்தை வந்து இப்படி சொல்றாரு. ஏன்னா வியாபகாரிக்கத்தில் ரெண்டு ஆப்ஜெக்ட் எடுத்துட்டோன்னா அதற்கு சமான சத்தா இருக்கிறது. ஓகே, அதே நேரத்தில் இந்த எக்ஸாம்பிள் சத்தியமித்யா ரிலேஷன்ஷிப்பில் சமான சத்தா கிடையாது. ஓகே, தேர்ஃபோர் அதே மாதிரி தான் காரண காரியம் எதுக்கு சொல்லி கொடுக்கறது? உங்களுக்கு ரொம்ப கிளியராக இருக்கணும். எதுக்கு காரண காரிய பிரக்ரியா, எங்கே வந்து அத்தியாரோபம் அபவாதம், இது எல்லாமே ரொம்ப ரொம்ப கிளியராக இருக்கணும். காரண காரிய ரிலேஷன்ஷிப் எதுக்கு சொல்கிறதான அப்படின்னாக்க, காரணமானது எப்போதுமே காரியத்திலிருந்து வேறானது, காரியமானது எப்பொழுதுமே காரணத்திலிருந்து வேறானது இல்லை. கரெக்டா? அப்புறம் காரணம் காரியம்னு ரெண்டு கிடையாது. அதுவும் புரியுறதா உங்களுக்கு?
காரணமானது சத்தியம், காரியமானது மித்யா. இது ரொம்ப முக்கியம். எது காரணம் இப்போ இங்க? எது காரணம் இல்லையா? எது காரணம்? சத்திய பிரம்ம காரணம். அப்படி நீங்க புரிஞ்சுக்கணும். therefore ஜகத் விலக்ஷணா பிரம்ம. பிரம்மன் எப்படிப்பட்டது? ஜகத்திலிருந்து வேறானது, விலக்ஷணம். ஜகத்திற்கூட இல்லையா, ஜகத்திற்கூட எந்த சம்பந்தம் இல்லாம, அதாவது சம்பந்தம் சொன்னாலே சம்பந்தம் இல்லைன்றே, பிரம்மன்கிற ஸ்டாண்ட் பாயிண்ட்ல எந்த சம்பந்தமும் கிடையாது. ஜகத் அப்படிங்கிற ஸ்டாண்ட் பாயிண்ட்ல சத்தியமித்யா சம்பந்தம் உண்டு. therefore பிரம்ம ஜகத்துங்கிற ஸ்டாண்ட் பாயிண்ட்ல ஜகத் விலக்ஷணம் பிரம்ம, ஜகத்திலிருந்து வேறானது, நாட் கன்ஃபைன்ட் டு, லிமிட்டட் டு ஜகத். பிரம்மணஹ அன்யத் ந கிஞ்சன அஸ்தி. ஓகே, அந்த பிரம்மனானது பிரம்மனுக்கு வேறாக வேறொன்று கிடையவே கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரம்மன் ஜகத்துக்கு வேறானது, பிரம்மனுக்கு வேறா ஜகத்துன்னு ஒன்று கிடையாது. பிரம்மணஹ அன்யத் ந கிஞ்சன அஸ்தி. அன்யத்துன்னா என்ன அர்த்தம் இங்க? ஜகத். அன்யத் பிரம்மணஹ இல்லையா, ஜகதா அந்யத் ந கிஞ்சன அஸ்தி. பிரம்மனுக்கு வேறாக ஜகத்து ஒன்று கிடையவே கிடையாது, இருக்கவே முடியாது. therefore பிரம்ம வந்து ஜகத் விலக்ஷணம். தட் மீன்ஸ் பிரம்மணஹ ஸ்வதந்திர சத்தா, இண்டிபெண்டன்ட் எக்ஸிஸ்டன்ஸ். ஓகே, ஜகத் எப்படிப்பட்டது? ஜகத் எப்படிப்பட்டது? பிரம்ம ஆஸ்ரயா. ஜகத் டிபெண்டன்ட் எக்ஸிஸ்டன்ஸ். therefore ஓகே, ஐயோ ஜகத்து கிடையாதா? உடனே என்ன ஆகும் மைண்டு? கிடையாதா? கிடையாதுன்னா என்ன அர்த்தம்? கண்ணுக்கு தெரியக்கூடாது, எனக்கு அனுபவத்தில் இருக்கக்கூடாது. இங்க பாருங்க. ஓகே, அந்த அனுபவத்தில் இருக்கும். இப்போ ஜகத் அனுபவத்தில் இருக்கா இல்லையா? ஆனா ஜகத்து வந்து எப்படி இருக்கிறது? சார்ந்து இருக்கிறது. எப்படி சொல்லுவோம்? அது கண்ணால பார்த்து சார்ந்து இருக்கான்னு சொல்றோமா? நோ. சாஸ்திர பிரமாணம் ஜகத்து டிபெண்டன்ட் எக்ஸிஸ்டன்ஸ் சொல்றது. இதை தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆகும்? ஜகத்து அப்படியே தான் இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் கண்டினியூ. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கண்டினியூ ஆகிறதுனால பிரம்ம அந்யத் பாதி சேத், அந்த எக்ஸ்பீரியன்ஷியலா, அந்த அனுபவபூர்வகமா அல்லது அனுபவத்தை வச்சுட்டு நம்ம பார்த்தோம்னு சொன்னா ஜகத்தை என்னன்னு சொல்றோம்? ஆக்சுவலா ஜகத்து கிடையாது, ஆனா ஜகத்து மித்யான்னு சொல்றோம். பிரம்மனுக்கு வேற ஜகத்துன்னு ஒன்று கிடையாதுன்னு சொல்லி அப்புறம் ஜகத்தானது எப்படி மித்யான்னு சொல்றோம். கன்ஃபியூஷனா இருக்குல்ல? கன்ஃபியூஷனே கிடையாது. அந்த கன்ஃபியூஷனே கிடையாதுன்னு தான் கன்ஃபியூஷனா இருக்குன்னு சொல்லக்கூடாது. ஓகே, ஜகத் அப்படிங்கிற வச்சுட்டு நீங்க பார்த்தீங்கன்னா ஜகத் உண்மையிலேயே இருக்கா அப்படின்னு கேட்கும்போது ஜகத்து மித்யாவா இருக்கு, ஜகத்து பிரம்மனை சார்ந்து இருக்கிறது, ஜகத்து பிரம்மனுக்கு வேறா இல்லை. இதெல்லாம் ஜகத்தை வச்சு சொல்றோம். பிரம்ம அப்படி சொல்லும் போது ஜகத்திற்கு வேறாக இருந்து கொண்டு பிரம்மனுக்கு வேறாக இல்லையா ஒன்று கிடையவே கிடையாது. ரெண்டு ஸ்டாண்ட் பாயிண்ட்ல ஒரே விஷயத்த சொல்றோம். எப்படி பார்த்தாலும் ஒன்று நாமரூபம் அப்படின்னு சொல்லணும், இல்லைன்னா அஸ்தி பாத்தி பிரியம் தான் இருக்குன்னு சொல்லணும். கரெக்டா இல்லையா? ஓகே, பானை பானை பானை, பானை என்ன? பானை என்னங்கும் போது களிமண். இப்போ களிமண் அறிவு வரும்போது பானை என்ன ஆயிடுறது? பானையை வந்து வியாபகாரிகமாக நம்ம சொல்லிண்டு, ஆனால் அறிவில் பானைங்கிறது வந்து என்ன ஆயிடுறது? ரிசால்வ் ஆயிடுறது. எங்க? களிமண்ணுங்கிற சத்தால ரிசால்வ், பிரவிலாபனம் ஆகிறது. அதே மாதிரி ஜகத்து ஜகத்து ஜகத்துன்னு சொல்லிட்டு இருக்கிற மட்டும் காரண காரியம் எல்லாம் சொல்லணும், பகவான்லாம் சொல்லணும். ஜகத் அப்படிங்கிறது என்னன்னு பிரம்மன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஜகத் என்ன ஆயிடும்? பிரவிலாபனமாய் இருக்கிறது பிரம்மன் தான். அதனால மித்யா ஜகத்து அதிஷ்டானம் பிரம்மன்னு சொல்லலாம், ஓகே, இல்ல சத்தியம் பிரம்மன்னு சொல்லலாம்.
மித்யா ஜெகத் அதிஷ்டானம் பிரம்மன்னு சொல்லலாம். எப்படி ஜெகத்துங்கிற ஸ்டாண்ட் பாயிண்ட்ல நாம ரூபத்துக்கெல்லாம் எது அதிஷ்டானமா இருக்கிறதோ, எப்படி கயரானது பாம்புக்கு அதிஷ்டானமா இருக்கிறதோ. அப்போ நம்ம என்ன பண்றோம், பாம்பை வச்சுண்டு சொல்றோம், ஜெகத்தை வச்சுண்டு சொல்லும் போது மித்யா ஜெகத்துன்னு சொல்றோம். உண்மை இதுதான் அப்படின்னு இந்த திருஷ்டியில சொல்லும் போது இருக்கிறது பிரம்மன் மட்டும்தான், ஜெகத்துங்கிறது ஒண்ணு ஆக்சுவலா அதுக்கு ஒரு சப்ஸ்டன்ஸ் கிடையாதுங்கிறத சொல்றோம். புரியுதா உங்களுக்கு? கஷ்டமா இல்லையே? இப்போ ஜெகத் விலக்ஷணம் பிரம்ம பிரம்மணோன் அந்யத் அந்யன் அந்யத் ந கிஞ்சன. அதே போல பிரம்மண்ய பாதி சேத் பிரம்ம அந்யத் பாதி சேத் மித்யா. பிரம்மனுக்கு வேறாக ஒன்று அனுபவத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அந்த அனுபவத்தை என்ன சொல்லுவோம், மித்யான்னு சொல்லுவோம். அப்படி சொல்றோம். ஆக மொத்தம் இருக்கிறது பிரம்மன் தான், நமக்கு அனுபவித்து இருக்கிறதெல்லாம் உடம்பு மனசு உலகம் எல்லாம் மித்யா. எப்படி? யதா மறுமரீச்சிகா. மறுமரீச்சிக்கான்னு என்ன அர்த்தம்? காணல் நீர். புரியுறதோ? காணல் நீர் அப்படிங்கிறதுனா என்னன்னு சொல்லுவேன்? காணல் நீங்கிற ஸ்டாண்ட் பாயிண்ட்ல காணல் நீருங்கிறது என்னது? மண்ணு. புரியுறதா? அந்த வெப்ப மண்ணு, ஹாட் சாண்ட் தான் காணல் நீர். கரெக்டா? அப்போ இப்படி சொல்லலாம் இல்லையா? அந்த ஹாட் சாண்டுக்கு வேறாக ஒன்று ஜலம்னு ஒன்று நீருன்னு கிடையாது. இருக்கிறது அங்கே என்ன இருக்கிறது? சூடான மண்ணு தான். இல்லையே, பாரு தெரியறது, பாரு என்னது? காணல் நீர் தெரியறதுனாக்க, நீர் தெரியறதுனாக்க, அந்த நீர் காணல் நீர், அதுக்கு தான் அதுக்கு பேர் நீர். இல்லைன்னா சாதாரண நீருன்னு சொல்லலாமே. அந்த நீர் என்ன நீர் அப்படின்னு சொன்னா வெறும் நீராக அப்பியர் ஆகிற நீர் சொல்லலாம் இல்லையா? அதான காணல் நீர். அதே மாதிரி ஜகத்து ஜகத்துன்னு சொல்லிட்டுருன்னா ஜகத்துன்னு ஒன்று தனியாக இருக்கிற மாதிரி இருக்கக்கூடியது, ஆனால் பிரம்மனுக்கு வேறாக ஒன்று கிடையவே கிடையாது. தேர்ஃபோர் என்ன சொல்றோம்? பிரம்ம சத்தியம், ஜகத்து மித்யா. நான் கன்ஃபியூஸ் பண்ணலைன்னு நினைக்கிறேன். கிளியரா இருக்கு இல்லையா? ரெண்டு கண்ணோட்டத்தில் சொல்றோம். ஓகே, அத்தியாரோப காலத்தில் ஜகத்து ஜகத்து ஜகத்துன்னு சொல்லுவோம். அப்பவாதத்தில் ஜெகன் மித்யா சொல்லி அந்யத்ர ஜகத்து நாஸ்தின்னு உபசமம் பண்ணிடும். பிரபஞ்ச உபசமங்கிறது அப்பவாதம். ஜகத்தை பற்றி சொல்றதெல்லாம் அத்தியாரோபம். எப்போ மித்யாத்வத்தை நம்ம காட்டும் போதே என்ன ஆயிடுறோம்? அங்கே பிரம்ம திருஷ்டியில் பிரபஞ்ச ரகிதம்னு சொல்லி மித்யாத்வத்தை நிச்சயம் பண்ணுறோம். ஓகே, எதா மறுமரீச்சிகா இவ. அப்போ அங்கே காஞ்சி போன சூடான நிலம் தான் எப்படி இருக்கிறதோ, ஓகே, மண்ணு தான் எப்படி இருக்கிறதோ, அதே போல் இங்கே காஞ்சி போன சூடான பிரம்மன்னு சொல்லக்கூடாது. இங்கே என்ன இருக்கிறது? இது எல்லாத்துக்கும் சத்தாக இருக்கக்கூடியது பிரம்மன் தான். ஜகத்தாக காணல் நீர் போர் தோன்றுகிறது, உடம்பாக தோன்றுகிறது, மனசாக தோன்றுகிறது. ஆனா பிரம்ம அதிரிக்தம் வியதிரிக்தம் கிஞ்சன நாஸ்தி. உடம்பு மனசு வேர்ல்டெல்லாம் நாஸ்தியோ நாஸ்தி. புரியுறதா உங்களுக்கு? ஏன்னா எது இருக்கிற மாதிரி இருக்கிறதோ அது இல்லாதது போல அந்த நாஸ்தியை சொல்றோம் இங்க. கிளியர்? அப்புறம் அது எப்படி சொல்றாரு? திருஷ்யதே ஸ்ரூயதே யத் பிரம்மணஹ. திருஷ்யதே ஸ்ரூயதே யத் பிரம்மணஹ அந்யத்ர தத் பவேத். ஓகே, அந்த போன ஸ்லோகத்தில் 64க்கு போயிட்டோம். போன ஸ்லோகத்தில் பிரம்மனுக்கு வேறாக என்ன இருந்தாலும் அது மித்யான்னு சொல்லிது. ஏன்னா பிரம்மன் சத்தியம்னு சொல்லி என்ன எப்படி அந்த மித்யா அப்படின்னா எது எது திருஷ்யதே ஸ்ரூயதே ஸ்பர்ஷ்யதே இல்லையா, அப்புறம் ருச்சயதே, அப்புறம் கிராண்யதே. புரியுது உங்களுக்கு? இதெல்லாம் திருஷ்யத்தில் இருக்கிறதோ, இதெல்லாம் உங்களுக்கு கேட்கக்கூடிய விஷயமா இருக்கிறதோ, ருசிக்கக்கூடிய விஷயமா இருக்கிறதோ, நுகரக்கூடிய விஷயமா இருக்கிறதோ, இதெல்லாம் தத் பிரம்மத்ர அந்யத்து ந பவேத். பிரம்மனுக்கு வேறாக கிடையாது அப்படின்னா இவற்றுக்கெல்லாம் ஓகே சப்த ரூப ஸ்பரிஷ ரச கந்தாதி விஷயங்களுக்கு சுதந்திரமான இருப்பு கிடையவே கிடையாது. ஓகே, அப்போ எதெல்லாம் நாம் அனுபவிக்கிறோமோ அது பிரம்மனாகிய என்னிடத்திலிருந்து வேறானது கிடையாது.
பிரம்ம व्यतिरिक्त नास्ति. ओके, न तो स्वसत्तया सत्तावन्तः. ஓகே, புரியுறதா? அப்போ எல்லாமே பிரம்மனிடத்தில் இருக்கிறது. ஸ்வசத்தையா ந சத்தாவந்தஹ, சுதந்திரமான இருப்பு இல்லாததாக இருக்கிறது. புரியுறதா? அதற்கே ஸ்வயமான சுதந்திரமான இருப்பற்றதாக இருக்கிறது. கடஸ்ய சத்தா என்னது? கடஸ்ய சத்தா என்னது? மிருத்திகா. புரியுறதோ இல்லையா? அதே போல ஜகதஸ்ய சத்தா என்னது? என்னது? மனஹ. அதே போல ஜகத்திற்கு ஸ்வய ஸ்வய சத்தா அல்லது சுதந்திர சத்தா ந அஸ்தி. அதனால புரியுறதா? நம்ம என்ன அனுபவிக்கிறோமோ அது பிரம்மனுக்கு வேறாக இல்லாததுனால அனுபவிக்கக்கூடிய ஜகத்தானது மித்யா. புரியுறதோ? அதிஷ்டானமா இருக்கக்கூடிய பிரம்மன் சத்தியம். ஓகே, அப்போ நீ வேற வேற பார்த்தேன்னா பிரம்மனை அலவுனதில் இருக்கிறது ஜகத்து தான் அப்படின்னு சொல்லும் போது என்னாச்சு? அப்படின்னு சொல்லும் போது என்ன ஆயிடுச்சு? பிரம்மன் வேற ஜகத்து வேறன்னு ஆயிடுச்சு. பிரம்மன் வேற ஜகத்து வேறன்னு ஆச்சுன்னாக்க என்ன அர்த்தம்? அஜ்ஞான திருஷ்டி. எத்திர அஜ்ஞானம் ஜகத்து திருஷ்டி, எத்திர ஞானம் தத் தத்ர பிரம்ம திருஷ்டி. கிளியரா இருக்கா? அஜ்ஞானத்தினால ஜகத்துன்னு ஒண்ணு இருக்கு, பகவான் ஒண்ணு இருக்கான். ஞானம் வரும்போது ஜகத்துன்னு ஒண்ணு தனியா கிடையாது, பகவானுங்கிறது பிரம்மனே. தேர்ஃபோர் என்ன ஞானம்? அந்த பிரம்மன் நானே. புரியுறதா? அப்படி தத்துவ ஞானாச்ச. புரியுறதா? அப்போ உண்மையான ஞானம் ஏற்படுவதனால, பிறக்கிறதுனால, புரியறதுனால, ஓகே, பிரம்ம ஞானாச்ச. தத்துவம்னா இந்த இடத்துல உண்மைன்னு அர்த்தம். எதை பத்தின உண்மை? பிரம்மனை பத்தின உண்மை, ஆறு ஜகத்து பத்தின உண்மை. அந்த பிரம்மன் சச்சிதானந்த அத்வயம். சச்சிதானந்த அத்வயம். அந்த பிரம்மன் சத்தாக சித்தாக ஆனந்த ஸ்வரூபமாக பூரணமாக அத்வைதமாக இருக்கிறது. புரிஞ்சுக்கோங்க. கரெக்டா? அப்போ ஜகத்து அப்படிங்கிறது எப்போ ஜகத்தா இருந்திருக்கு? இப்போ பாருங்க, புரிஞ்சதுக்கு அப்புறம் ஜகத்துங்கிறது எப்பவுமே ஜகத்தா இல்லை, எப்பொழுதுமே பிரம்மனா இருந்திருக்கு. ஏன்னா ஓஹோ, அஜ்ஞானத்தினால ஜகத்தா இருந்து ஞானத்தினால ஜகத்து பிரம்மனா மாறிடுதா? மாறலை இல்லையா? பாம்பு எப்போ இருக்கும்? கயிறு தெரியாத மட்டும் பாம்பு இருக்கும். அப்போ பாம்பா இருக்கும்போது கயிறு பாம்பா மாறித்தோ? இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க இல்லையா? அப்போ கயிறுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் பாம்பு திருஷ்டி, பாம்பு அப்படிங்கிற தவறான எண்ணம் நீங்கிறது. பிரம்மனை புரிஞ்சதுக்கு அப்புறம் இல்லையா என்ன தெரியறது? ஜகத்து அப்படின்னு ஒரு திருஷ்டி நீங்கிது. ஜகத்தும் பாம்பும் ஒண்ணு போல. நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த பிரம்மன் யாரு? யாரை பத்தி பேசுறோம்? இப்போ ஜீவன் முக்தா ஞானியை பத்தி பேசுறோம். அந்த ஞானிக்கு பிரம்மன்கிறதுக்கு பொருள் என்ன? அகம்னு அர்த்தம். புரியுறதோ? தத் ஞானாச்ச தத் பிரம்ம சச்சிதானந்த அத்வயம் இருக்கிறது. ஒரு வஸ்து தான், இரண்டாவது ஒன்று கிடையாது. சர்வகம் சச்சிதாத்மானம் ஞான சக்ஷுர் நிரீக்ஷதே அஜ்ஞான சக்ஷுர் நேக்ஷேத பாஸ்வந்தம் பானுமந்தவத். Therefore, ஆத்மானம் ஞான சக்ஷு நிரீக்ஷதே அஜ்ஞான சக்ஷு ந ஈக்ஷதே. எப்படி அழகா சொல்றார் பாருங்க. சக்ஷுனா என்ன? கண்ணு. அது நார்மல் மீனிங். சக்ஷுனா என்ன? விஷன் அர்த்தம் இல்லையா? என்ன விஷன் இங்க? அத்வைத விஷன் அல்லது பிரம்ம திருஷ்டி, ஞான திருஷ்டி, ஞானக்கண் அப்படி சொல்லுவோம் இல்லையா? அப்போ இந்த ஞானத்தை பொறுத்து பார்த்தோம் என்றால் இல்லையா, புரிந்த பிறகு பார்த்தோம் என்றால்
சர்வகம் சச்சிதாத்மானம். சர்வகம்னா எல்லாம், சர்வத்திர எல்லாம், சர்வ வியாபகம் அர்த்தம், ஆல் பர்வேடிங் அர்த்தம். என்னது? சச்சிதாத்மா தான் எல்லாமாகவும் இருக்கிறது. யாருக்கு? ஞான சக்ஷு. நிரீக்ஷத்தேனா நிச்சயமாக சொல்லுவார். என்ன தவிர, பிரம்மனை தவிர வேற ஒன்றும் இல்லையே இல்லையப்பா. ஆத்மானம் இங்க அழகா போட்டுருப்பாங்க, ஆத்மானம்ங்கிற வார்த்தை போட்டுருப்பாங்க. அப்பப்போ டவுட் வந்துடும். ஒரேடியே பிரம்மன், நம்ம பிரம்மன் இருக்கு நம்ம தனியா பேசுவோமோன்னு சொல்லிட்டு, என்ன தவிர ஒன்றும் இல்லை. அந்த பிரம்ம லட்சணம் என்னது? இங்க சச்சிதாத்மா. மகா வாக்கியம் சொல்லிண்டே வருவார். ஓகே, ஞானிக்கு ப்ராப்ளமே இல்லை. மகா வாக்கியம் இஸ் வெல் அசிமிலேட்டட். நிச்சயமாக நிரீட்சத்தை எல்லாம் தெளிவா தெரியும், டவுட்டே இருக்காது. ஓகே, வேற மீனிங்கே வராதங்க. புரியுறதா? சம்சய ரஹித இல்லையா, விபர்ய ரஹித நிச்சய ஞானேன நிரீட்சதே. யாருக்கு? ஞான சக்ஷு உடையவனுக்கு. எப்படி ஞான சக்ஷு உங்களுக்கு வரும்? மூணாவது கண்ணு எப்ப வரும்? எல்லாருக்கும் மூணாவது கண்ணு இருக்கு தெரியுமோனோ? எப்ப வரும் மூணாவது கண்ணு? போய் லிங்கத்தை போய் முட்டிண்டா வருமா? எங்க வரும்? முறையாக தகுதி பெற்று தபோபிஹி க்ஷீண பாபானாம் சாந்தானாம் வீதராகினாம், அப்படி முமுக்ஷு ஆகி தகுதியை பெற்று குருவிடத்தில் சிரவண மனன நிதித்தியாசனம் பண்ணும்போது மண்டையில குட்டி ஓட்ட ஓப்பன் ஆகுதோ இல்லையோ, கண்டிப்பா என்ன ஆகும்? இங்கேயே இப்போவே மூணாவது கண்ணு ஓப்பன் ஆகும். நெருப்புலாம் வருமாஜி? நீங்க ஸ்தூலமா யோசிக்காதீங்கோ. இது எப்படிப்பட்ட சக்ஷு? அந்த கரணத்தில் இருக்கக்கூடிய ஞான ஒளி, ஞான விஷன், ஞானம் வரும். என்னது? நான் அந்த பிரம்மன், நான் தான் எல்லாமாவும் இருக்கின்றேன். முடிஞ்சு போச்சு. சர்வ நாமரூபம் என்னது? நான் தான். என்னோட மகிமா இல்லையா, என்னோட தோற்றமே, என்ன தவிர வேற இல்லை. அஜ்ஞான சக்ஷுதே ந ஈக்ஷதே. அஜ்ஞானிக்கு எப்படி இருக்கும்? இது தெரிஞ்ச பாடு இல்லை. புரியுறதா? அஜ்ஞானிக்கு இது தெரிஞ்ச பாடு இல்லை. அதனால என்ன ஆகும்? நம் என்ன தவிர பகவான் இருக்கார், என்ன தவிர எல்லாம் இருக்கிறது, என்ன தவிர நீ இருக்க, நீ என்ன சொன்ன, நான் ஒன்று சொன்னேன், என்னால் அதை பண்ண முடியல, என்னால் இதை பண்ண முடியல, நீ ஏன் அப்படி பேசுகிற, என்ன நீ பார்த்துக்கணும், எனக்கு நீ இதெல்லாம் செய்யணும், உன் டியூட்டி நீ செய்ய மாட்டியா, என் டியூட்டி நான் செய்ய மாட்டேன்னா நீ அதை பண்ண முடியும், எல்லாம் மொத்த வாழ்க்கையை போட்டுக்கணும். அதுக்குள்ள என்னெல்லாம் நம்ம பேசுகிறோம் எல்லாம் அதுக்குள்ளே வந்துடும். அது யாரு? அஜ்ஞானி சக்ஷு, அஜ்ஞான சக்ஷு. லொல்ல கண்ணன்னு வச்சுக்கோங்க வேணா. புரியுறதோ? நம்ம எல்லாம் எப்படி லொல்ல கல்லனா? ஏய், நம்ம எப்படிப்பட்டவா? ஞான திருஷ்டி. புரியுறதா? அதுக்கு என்ன உதாரணம்? பாஸ்வந்தம் பானும் அந்தவத். அந்தஹா அப்படின்னா குருடன். நானே லொல்லக்கண்ணன் சொல்லிட்டேன், இங்க நானே பரவாயில்ல. ஆச்சாரிய என்ன பண்றாரு? குருடன்கிறார். குருடனுக்கு எப்படி? எப்படி குருடனுக்கு இல்லையா? பகல் ஏய் உனக்கு பகல்லையே பசுமாடு தெரியலதான், உனக்கு எப்படிடா ராத்திரியில எருமாடு தெரியும்? இப்படிலாம் கேட்பான் இல்லையா? ஒரு பழமொழி இருக்கு இல்லையா? எப்படி குருடனுக்கு வெளிச்சம் இருந்தாலும் பானு பாஸ்வந்தம், அல்லது பட்ட பகல்லையே சூரிய வெளிச்சத்திலேயே எதுவும் பானும் அந்தவது, சூரியன் வெளிச்சம் தெரியாதோ எதுவும் தெரியாதோ, அதே போல எப்படி இருக்கு? பிரம்மனா இருந்து சர்வம் பிரம்மமயம், அது இருந்தும் அது அப்படி ஒளி பொருந்திய ஸ்வப்பிரகாசமா இருக்கக்கூடிய பிரம்மன் தெரியாம இருக்கு. எதனால? அஜ்ஞான சக்ஷுனால. அப்புறம் என்ன? அந்தஹா அப்படிங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கிறது. என்னது? ஆந்தன்னு அர்த்தம். ஆந்தனா என்னது? அவுல். அவுல் என்ன பண்ணும்? காத்தால பகல்ல ஒன்னும் தெரியாது. நமக்கு நைட் விஷன் வருது இல்லை, ஆந்தைக்கு நைட் விஷன் மட்டும்தான். புரியுறதா? இப்போ பகவத் பாதாலும் சாஸ்திரமும் இல்லையா, சாஸ்திர கண்ணை பத்தி பேசுறது. நமக்கு நம்ம கண்ணே ப்ராப்ளம் ஆயிடுறது. நம்ம எங்க போக்கஸ் பண்ணணும்ப்போ? சாஸ்திர கண்ணுல போக்கஸ் பண்ணிட்டோம்னா இந்த கண்ணு என்ன ஆகும்? புரியுறதா? யோசிச்சு பாருங்க. therefore பாஸ்வந்தம் பானும் அந்தவத். பகல்ல எல்லாம் சூரியன் இருந்தாலும் குருடனுக்கு எதுவும் தெரியாதோ, அதே போல அஜ்ஞானிக்கு சதா சர்வதா தன்னுடைய ஸ்வரூபம் எல்லாம் பிரம்மன்கிறது தெரியாது. ஏன்னா அஜ்ஞான சக்ஷு.
श्रवणादिभिः दीप्तः श्रवणादिभिः उद्दीप्तः ज्ञानाग्निपरितापितः जीवः सर्वमलान् मुक्त्वा स्वर्णवद्योतते स्वयं ஸ்வர்ணவது ததே ஸ்வயம். ஒரு உங்களுக்கு தங்கம் எப்படி கிடைக்கும் தெரியுமா? முதல்ல உதாரணத்தை பார்த்து முன்னாடி முடிச்சுடுறோம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. தங்கம் எங்கேருந்து வரும்? கடையில் என்ன வரும்? இது சொல்லக்கூடாது. தங்கம் எங்கேருந்து கிடைக்கும்? சின்ன கல்லோ பெத்த லாபம் நான் பார்த்துருக்கேன், தெரியல. அந்த காலத்து கல் இல்லையா, ரத்தினங்கள் கிடைக்கிற மாதிரி தங்கம் கிடைக்கும். தங்கம் எப்படி கிடைக்கும்? அப்படியே நல்ல பிஸ்கெட்டா கிடைக்காது. என்ன கிடைக்கும்? மண்ணோட மண்ணா கல்லோட கல்லா இருக்கும். அந்த கல் தங்க கல்லுன்னு கண்டுபிடிக்கணும். நம்ம பாட்டுக்கு கன்றாவி போடுன்னு போட்டுருவோம். நமக்கு எங்க அப்படியே பலன்னு பார்த்து தான் பழக்கம், கண்ணாடிக்குள்ள. புரியுறதா? ஆனா இதுக்குன்னு சில இதெல்லாம் இருக்கிறது. நீங்க இங்க பெங்களூர் போகும்போது என்னது கோலார் கோல்டு ஃபீல்ட்ஸ், அங்க வேணா பொத்த கட்டின்னு கொதிச்சுட்டு அப்படியே சுருண்டுட்டு வா. நிறைய அங்கெல்லாம் ஒட்டின்னு இருக்கும் தங்க பசுமமா, எடுத்தா ஒரே நிறைய லட்சமா கிடைக்கும். ஏதோ ஒன்று பண்ண இல்லையா? அங்க என்ன கிடைக்கும்? எப்படி இருக்கும் அந்த கோலார் கோல்டு ஃபீல்ட்ஸ்ல? எல்லாமே மண், கருப்பு மண், எல்லாம் ரெட்டு மண், இது மண், சகதி, சேரு எல்லாம் சேர்த்து உள்ளுக்குள்ள கல் இருக்கும். அப்போ அந்த உள்ளுக்குள்ள தங்கம் இருக்கிறது என்ன பண்ணணும்னாக்க நிறைய ப்ராசஸ் இருக்கிறது. முதல்ல அந்த மண்ணை எடுப்பா, அப்புறம் இந்த கல் எடுப்பா, அதுக்கப்புறம் அது மேலே கொஞ்சம் கெமிக்கல்லாம் விட்டு மிச்சதெல்லாம் போகிற மாதிரி இவ்வளோ ப்ராசஸ்லாம் பண்ணி கடைசியில் ஆல்ரெடி தங்கம் இருக்கு. இதெல்லாம் மிச்சதெல்லாம் நீக்கிட்டா தங்கம் மட்டும் இருக்கும். கரெக்டா? அது மாதிரி இல்லையா, என்னுடைய ஸ்வரூபம் எப்படி அந்த மண்ணில் கல்லில் ஒளிஞ்சிட்டு இருக்கிற மாதிரி என்னுடைய பிரம்மஸ்வரூபம் சதா அஸ்தி. ஸ்ரவணாதிபிஹி உத்தீப்தா ஞானாக்னி பரிதாபிதா. புரியுறதா? எப்படி சொர்ணமானது அந்த மண்ணிலிருந்து மண்ணெல்லாம் நீக்கப்பட்டு கல்லெல்லாம் நீக்கப்பட்டு வேண்டாதெல்லாம் நீக்கப்பட்டதோ, அதே மாதிரி இந்த ஜீவனானவன் ஸ்ரவணாதிபிஹி, ஸ்ரவணாதின்னு சொன்னான்னு அர்த்தம் ஸ்ரவண மனன நிதித்தியாசனம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? அதுக்கு முன்னாடி தபஸ் வாழ்க்கை. எது தபஸ் வாழ்க்கை? கர்மயோகம், உபாசன யோகம். லிஸ்டா கொடுக்கறது சாந்தோக்கியத்தில் உபாசனை. அப்படி உபாசனை பண்ணி ஓகே என்ன, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவது தெரியுமோ? தங்கத்தை காய்ச்சுவா, அந்த கெமிக்கல்லாம் விட்டு கொதிக்க விட்டு அது லிக்விடா அப்புறம் அந்த அச்சில் விடுவா. எந்த அச்சில்? பிஸ்கெட்டில் விட்டானா பியோர் தங்கம் வரும். எப்படி அந்த மண்ணிலேருந்து கிடைச்ச அந்த விஷயத்தை கொதிக்க விட்டு ப்ராசஸ் பண்ணி எல்லாத்தையும் நீக்கி எல்லாம் பண்ணுவாளோ, அது மாதிரி இந்த ஞான கர்மயோக உபாசனயோக ஞான யோகியங்கிற மகா சண்டி யாகத்தில் இல்லையா, சண்டி யாகம் மாதிரி ஒரு பெரிய மகா யஜ்ஞம். அதை விட பெரிய யஜ்ஞம்னா உங்களுடைய ஞான யாகம். ஞான யஜ்ஞத்தில் என்ன கொடுக்குறீங்க நீங்க? வேண்டாத விஷயம் எல்லா விதமான மனசுல இருக்கக்கூடிய மலாதி விஷயத்தை யஜ்ஞத்தில் போடுறோம். மனசுல இருக்கக்கூடிய வேவரிங் விக்ஷேபத்தை போடுறோம். அப்புறம் மனசுல இருக்கக்கூடிய அஜ்ஞானத்தை போடுறதுனால மல விக்ஷேப அஜ்ஞான நிவர்த்தி ரூபேன ஞான அக்னியில கொதிச்சு என்ன வருது? ஞானம் வருது இல்லையா? எல்லா யஜ்ஞங்களிலும் ஞான யஜ்ஞம் உயர்ந்ததுன்னு 4வது அத்தியாயத்தில் அங்க சொல்றாரு. அப்படி இந்த ஜீவனானவன் இந்த ஸ்ரவண மனன நிதித்தியாசனம் சாட்சாத் ரூபேன கர்மயோக உபாசன யோக பரம்பரா ரூபேன ஞான யஜ்ஞத்தில் ரோஸ்ட் ஆகி நல்லா என்னது நல்ல எப்படி போடணும்? தோசை முருவலா போடணும்ல. தோசை எப்படி இருக்கணும்? தோசை முருவலா இருக்கணும். எப்படி முருவலாச்சு? இப்போ அந்த முருவல் எங்கேருந்து வந்தது? நன்னா கல்லுல ரோஸ்ட் ஆகணும்ல. அதனால அவன் என்ன பண்றான்? இந்த ஜீவன் ஸ்ரவண மனன நிதித்தியாசனம் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய தகுதியில நன்னா ரோஸ்ட் ஆகி அப்படியே பிரம்மஸ்வரூபமா முருவலாக வரான். உத்தீப்த ஞான அக்னி பரிதாபிதா. இதுதான்ப்பா ஜீவஹா சர்வ மலான் முக்துவா. புரியுறதோ? இந்த ஜீவனானவன் எல்லா மலத்தையும், எல்லா மலம்னா இந்த இடத்துல என்ன அர்த்தம்? என்னுடைய ஸ்வரூபம் இதுதான் கிளைம் பண்ணுவதற்கு, இதுதான் தெரிஞ்சுக்கிறதுக்கு எது அப்டக்கிளா இருக்கிறதோ எல்லாம். புரியுறதா? அதுதான் சொன்னேன், மல விக்ஷேப அஜ்ஞானம்னு.
ஸ்வர்ணவத் யததோ ஸ்வயம். இதுதான் உதாரணம். எப்படி தங்கமானது அது ஸ்வயமாக பியூரா வெளியில வருதோ, எப்போ ஆஃப்டர் லாட் ஆஃப் ப்ராசஸிங். போய் பாருங்க, உங்க கோல்டு ஃபீல்டில் தோண்டி எடுக்கிறது மட்டும் இல்லை, உள்ள ஃபேக்டரி இருக்கும் இல்லையா? நம்ம கடைசி கேட்டு வாசல்ல நிற்போம், அங்கதான் தங்கம் வரும் இல்லையா? அங்கெல்ல பக்கம் எடுத்து பண்ண முடியாது. அப்படி சரி, உதாரணம் ஓகே. என்ன பண்றோம் அப்போ? என்னுடைய நேச்சர் ஆல்ரெடி பிரம்மன். அந்த பிரம்மன் அல்ப ஜீவனாக இல்லையா, ஜகத்திற்கு வேறாக, ஜகத்துக்கு உட்பட்டவனாக இல்லையா, என்னெல்லாமோ மேலே ஏற்றி வச்சுண்டு தோற்றமாக வச்சுட்டு இருக்கேனே, ஆரோபிதம் பண்ணி வச்சுட்டு இருக்கேனே, அதெல்லாம் நீக்கினா எப்படி ஸ்வர்ணமானது வருதோ, ஜீவன் இடத்தில் எல்லா விதமான சம்சய விபர்ய எல்லாம் நாஸ்தியாகி நாசனமாகி பிரம்மனாக விளங்குகிறான். கன்க்ளூட் பண்ணிட்டு வராரு. ஹிருதாகாஷோதிதோ ஹ்யாத்மா போதபானுஸ்தமோபஹ்ருத் சர்வவ்யாபி சர்வதாரி பாதி பாசயதேகிலம். அப்போ என்ன ஆகிறதான்? இப்படி நீங்க அக்னியில உங்க வாழ்க்கையானது எப்படி இருக்குப்போ இல்லையா, யஜ்ஞமயமாக இருக்கா பாரு, தபோமயமா இருக்கா பாருங்கோ. அப்படி இல்லைன்னு சொன்னா என்ன ஆகும்? மண்ணோட மண்ணாவே இருக்கும். தங்கம் எங்க இருக்கும்? மண்ணோட மண்ணா தங்கத்தை வாங்கி போயலாம் ஜிஆர்டியில, பிரயோஜனப்படாது இல்லையா? என்னையா அதுன்னு எல்லாரும் திரஸ்கரணம் பண்ணுவாத. தங்கம் இருக்குன்னு தெரியாம தூக்கி போட்டுருவா. இதெல்லாம் நடக்கிறது இல்லையா? அப்படி நம்மளுடைய வாழ்க்கையானது ஞானமயமாக ஆயிற்றுன்னா, யஜ்ஞமயமா ஆயிற்றுன்னா, அப்படிப்பட்ட ஹிருதயத்துல, ஞானியோடைய ஹிருதயத்துல என்ன படும்? ஹிருதாகாஷா உதிதா. என்ன உதயமாகும்? ஆத்ம சூரியன் உதிப்பானா? ஓ, அங்க போய் நான் செல்ஃபி எடுத்துக்கலாமா? சன்ரைஸ் இல்லையா? இங்கே சூரிய உதயம்னா என்ன அர்த்தம்? வெளியில எப்படி உதைக்கிறதோ மனசுல என்ன ஆகும்? ஞான உதயம் அல்லது அஜ்ஞானம் நீங்கியதுனால அகம் பிரம்மாஸ்மிங்கிற ஞானமானது பானு உதிதா. என்ன ரூபேன? போத ரூபேன. போதனா என்னது சம்ஸ்கிருதத்துல? போதைனா என்னது? போதஜே, அது இல்ல. போதா அப்படின்னா ஞானம். ஞான சூரியன் நான் ஆத்மாங்கிற ஞானமானது உதயமாகுமா? எங்க? மனசுல. ஹிருதாகாஷா ஆத்மா போத ரூபேன பானு உதிதா. ஆத்ம சூரியன் உதிக்கிறது. ஓ, நீங்க அந்த கட்சியான்னு கேட்கக்கூடாது, அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. புரியுறதா? ஹிருதாகாஷே எங்க இருந்தது இத்தனை நாள் அஜ்ஞானம்? எங்க இருந்தது? மனசுல தான், ஹிருதயத்துல தான் இருந்தது. நல்லா புரிஞ்சுக்கோ. ஏன் ஹிருதாகாஷே சொல்லணும் இல்லையா? ஹிருதய ஆகாசத்துல தான் சூக்ஷ்ம சரீரம் இருக்கிறது. அந்த சூக்ஷ்ம சரீரமாகிய புத்தி எப்படி இருக்கிறது? அஜ்ஞானத்தில் இருக்கிறது. இருக்கிறபடி பார்க்க முடியாம இருக்கிறது அஜ்ஞானம், தெரியாம இருக்கிறது அஜ்ஞானம். கரெக்டா? போத ரூப பானுஹோ. என்ன சூரியன்? ஞானம்ங்கிற சூரியன் உதிச்சு தமோ அபகிருதா. எப்படி சூரிய உதயத்தினால இருளானது நீங்கிறதோ, கரெக்டா? அதே மாதிரி ஞானத்தினால என்ன ஆயிடுறது இல்லையா? அஜ்ஞானமாகிய தமோ அபகிருதா, டெஸ்ட்ராய் ஆயிடுறது, அஜ்ஞான நாசனமாகிறது. ஓ, இப்போ ஞானம் வருதுனால அஜ்ஞானம் போகுமா? அஜ்ஞானம் போறதுனால ஞானம் வருமா? என்ன ஒரு இன்டெலிஜென்ட் கேள்வி. ஹெட்ஸ் விழுந்ததுனால டைல்ஸ் விழாம இருக்கிறதா? டைல்ஸ் விழுந்ததுனால ஹெட்ஸ் விழுந்ததா? இப்படி கேட்டா என்ன அர்த்தம்? என்ன ஹெட் டைலே புரியலையா? சங்கரர் ஒரு உதாரணம் சொன்னா, நான் ஒரு லோக்கலா ஒரு புரியுறதோ? அஜ்ஞான நாசம் தான் ஞான உதயம், ஞான உதயம் தான் அஜ்ஞான நாசம். ஹெட்ஸுனாக்கா டைல் கிடையாதுன்னு அர்த்தம், டைல்ஸுனா ஹெட் கிடையாதுன்னு அர்த்தம். புரியுறதா? அது மாதிரி ஓகே, ரெண்டும் ஒரே விஷயத்துல சொல்றது, வேற கோணத்துல சொல்லப்படுகிறது. தமோ அபகிருதா. புரியுறதா? ஒரே க்ஷணத்துல நடக்கும் ரெண்டும். ஞான உதயம்ங்கிறதும்
அஜ்ஞான அபகிருதம்ங்கிறது வந்து சேம். நீங்கள் என்ன பண்ணுங்க, காலங்காத்தால இருந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு காத்தால உணவு சாப்பிட்டுட்டு நேராக பாண்டிச்சேரியிலேருந்து கிளம்பி எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ புதுச்சேரி வந்து சேருங்க. எப்படி இருக்குது இப்போ? எவ்வளோ தூரம் ஜி? நான் நிஜமாக போட்டு பார்த்தேன். என்னது கூகுள் மேப்பில் பாண்டிச்சேரி புதுச்சேரின்னு போட்டு பாரு. அது அப்படி 0.1 சும்மா காட்டும். அப்படி பக்கத்தில் இந்த கேட்லேருந்து அந்த கேட்டுக்கு போகணும்னு காட்டும். ஆக்சுவலி 0 டிஸ்டன்ஸ்னு காட்டணும். சும்மா ட்ரை பண்ணி பாரு. அப்படி ரெண்டும் அப்படிப்பட்டது. ஓகே, தேர்ஃபோர் என்ன, எப்படி இந்த ஞான உதயம் ஆகும்? ஞான உதயம் அஜ்ஞான நாசம் எப்படி ஆகும் சொன்னா, முறையாக சாஸ்திரத்தை கற்று படித்து, சாஸ்திரம் எதை சொல்லுகிறதோ, எதை பத்தி சொல்றது? ஜீவ ஈஸ்வர ஜகத். அந்த விருத்தி ஞான விருத்தி சாஸ்திரத்தை சொல்றதுனால சரியான எண்ணங்கள் ரூபமாக, அஜ்ஞானமானது தவறாக எண்ணங்களாக வருது இல்லையா? ஐ எம் த பாடி, ஐ எம் த மைண்ட், ஐ எம் டிஃபரண்ட் ஃப்ரம் த வேர்ல்டு, வேர்ல்ட் இஸ் ரியல். அந்த எண்ணங்கள் எல்லாம் நாசனம் பண்ணி மகாவாக்கிய விருத்தி துவாரா அஜ்ஞான நாசயதி. என்ன எண்ணம் வருது? மகாவாக்கிய எண்ணமானது வருதுனால அஜ்ஞானம் நீங்கிறது. அஜ்ஞானம் நீங்கியதுனால என்ன ஆயிடுறது? நான் என்ன ஸ்வரூபமாக இருந்தேனோ இருக்கேனோ அதுதான் புரிஞ்சிருக்கு. ஏன்னா இத்தனை நாள் நான் வேற ஏதோன்னு வச்சுட்டு இருக்கேன், அது போயிடுது. ஓகே, தேர்ஃபோர் ஓகே, அப்படி இந்த இடத்துல விருத்தி ஞான ரூபேன, விருத்தினா என்ன அர்த்தம்? தாட்ஸ். சாஸ்திரம் என்ன பண்றது? சரியான எண்ணங்களை நமக்கு வர வச்சு, அதை விசாரம் பண்ண வச்சு, அதை அனலைஸ் பண்றதுனால தவறான கருத்துக்கள், தவறான அறிவானது இந்த எண்ணங்களினால் நீக்கப்படுகிறது. அப்படிங்க சொல்றது. தேர்ஃபோர் போத ரூபேன, எப்படிப்பட்ட ஆத்மா புரிஞ்சதுக்கு அப்புறம்? சர்வ வியாபி இல்லையா? எப்படி வச்சுட்டு இருக்கேன் இப்போ? நான் அல்பமா இருக்கேன். யாரும் நம்மள அல்பம்னே திட்டு வேணாம், தெரியுமா? அதுல தான் நமக்கு கோபம் வருது. அதை எப்படி நீ என்ன சொல்லலாம்னாக்கா என்ன அர்த்தம்? அப்ப ஒத்துக்கிறியன்னா புரியுதா? இங்க என்ன எடுத்து? சர்வ வியாபி அகம் சர்வஹா சர்வாதாரஹா, எல்லாத்துக்கும் நான் ஆதாரம். சர்வ ஆதாரம், சர்வாதாரஹா, அதிஷ்டானஹா இல்லையா? பாதி, பாத்தினா என்ன அர்த்தம்? ஸ்வ பிரகாசம், சைத்தன்யம். பாஸ்யத்தே அகிலம், எல்லாத்தையும் இதனால தான் வெளிப்படுறது. தமேவ பாந்தம் அனுபாதி சர்வம். இது சத்து சித்து இல்லைன்னா வேற ஒன்றும் இருக்கிறது, வேற ஒன்றுன்னா என்ன அர்த்தம்? இருக்கக்கூடிய ஒரு அப்பியரன்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸும் நமக்கு தெரிய வராது, வெளிப்படுத்தாது, படாது. அதெல்லாம் இருக்க செய்து, அதெல்லாம் இயங்க செய்கிறது. பாசத்தே அகிலம். அப்படிப்பட்ட ஆத்மா, அந்த ஆத்மா யார்? இப்போ யாருடைய ஹிருதயத்தில் உதிச்சிருக்கு? பகவான் தான் என் ஹிருதயத்தில் ஏதாவது பண்ணணும் அப்படி இல்லை. பகவான் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிட்டார் உங்களுக்கு இல்லையா? ஒரு ஆச்சாரியா என்ன பேசிட்டு போனா இல்லையா? எல்லாமே கொடுத்துட்டார். என்ன பண்ணணும்? கொடுக்குற மாத்திரையை டாக்டர் மாதிரி கரெக்டாக போட்டுக்கணும். போட்டுக்க மாட்டோம் நம்ம. என்ன மாத்திரை? கேலண்டர் கொடுத்துருக்கேன் பாரு, அதில் எல்லா மாத்திரையும் இருக்கு. திக்தேஷ காலாத்யனபேக்ஷ சர்வகம் ஷீதாதிஹ்ருநித்ய சுகம் நிரஞ்சனம் யஸ்வாத்மதீர்த்தம் பஜதே விநிஷ்க்ரியः स सर्वविद् सर्वगतो मृतो भवेत्. ஃபைனலாக இப்போ என்ன ஆயிடுது? போன ஸ்லோகம் மட்டும் ஜீவன் முக்தன் தன்னை எப்படி பார்க்கறான்? தன்னை ஸ்வப்பிரகாசமாக, தன்னை சர்வவியாபியா, எல்லாத்துக்கும் ஆதாரமாக இல்லையா, தன்னை பிரம்மனாக எல்லாமாக தன்னை தான் பார்க்குறான். அப்படி சொல்லி அது முடிஞ்சது. இங்கே என்னது? பல ஸ்ருத்தின்னு ஒன்று இருக்கும் இல்லையா? அதை இங்கே சொல்லி ஆச்சாரியா முடிக்கிறார். அப்போது ஆத்மாங்கிறது என்னது? எதை கூட கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால்,
ஓகே. இப்போ மழை கொட்டும் போது மழையில் என்ன ஜலம் இருக்கும்? என்ன ஜலம் இருக்கும்? ஓ, எல்லா ஜலமும் இருக்கும். ஓகே. அப்போது கங்கையிலேருந்து கொஞ்சம் வந்திருக்கும், சர்வ சமுத்திரத்துலேருந்து வந்திருக்கும். ஏன்? அங்கே கங்கோத்திரி முச்சாக்கட்டை போக முடியாத இடத்துலேருந்துலாம் ஜலம் வந்துருக்கும். therefore மழை ஜலத்தை பிடிச்சி சுவாமி கொடுத்தா அது ரொம்ப உத்தமம், புண்ணிய தீர்த்தத்துக்கு சமம். ஆகாஷ கங்கைன்னு பேர் இதுக்கு. அப்போ எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ஆத்மாவை என்ன பண்ணுறோம்? இந்த ஆத்மாவை ஒரு புண்ணிய தீர்த்தமாக நம்ம நினைக்கிறோம். எப்படிப்பட்ட தீர்த்தம்? நார்மல் தீர்த்தத்தில் குடித்தா என்ன போகும்? பாப்பம் போகும். என்ன வரும்? புண்ணியம் வரும். அஜ்ஞானம் போகுமோ? கங்கையில் குளிச்சேன்னா என்ன ஆகும்? பாவம் போகும், புண்ணியம் வரும், அஜ்ஞானம் கண்டினியூ. ஓகே. அப்புறம் என்ன ஆகும்? உங்களுடைய மனசானது கொஞ்சம் பியூரிஃபை ஆகும். எவ்வளோ நாளைக்கு? கொஞ்ச நேரத்துக்கு. ரிஷிகேஷ் கேம்பில் இருக்கிற மட்டும் சென்னையில் கால் வச்ச உடனே நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, ஏங்க பேசின் பிரிட்ஜ் கிராஸ் பண்ணும்போது அந்த வாசனை உள்ள வந்த உடனே எல்லாம் ஏன் ஸ்டேஷனுக்கு வரல நீ இங்கேருந்து ஆரம்பிச்சு. புரியுறதா? அப்படி புரியுறதா? அப்போ என்னதான் நம்ம தீர்த்த யாத்திரைன்னு பேர், தீர்த்தம் எடுத்துறதுக்கு சென்று பாவத்தை கழிச்சுட்டு நம்மளாமே தூய்மைப்படுத்தின்னு வருவோம். இதெல்லாம் நார்மல் தீர்த்தம். இங்கே எப்படி இருக்கிறது? ஆத்ம தீர்த்தம். இந்த ஆத்ம தீர்த்தத்துக்கு எங்கே போகணும்? எங்கேயும் போக வேண்டாம். இந்த தீர்த்தத்தாவது இங்கேருந்து கிளம்பி போகணும். கரெக்டா? ஆத்ம தீர்த்தம் சர்வகம், எல்லாமாகவும் இருக்கிறது. திக் தேச காலாதி அனபேக்ஷா. அப்படின்னு என்ன அர்த்தம்? திக்குன்னா திசைகள், தேசம்னா தேசம் ஸ்பேஸு, காலம்னா நேரம். இதனாலெல்லாம் பாதிக்கப்படாமல் இதற்கெல்லாம் உட்படாத ஆத்மாவா இருக்கிறது இல்லையா? ஷீதாதி ஹிருதய, ஷீத உஷ்ண, இதெல்லாம் என்னது? எல்லா விதமான இரட்டை துவந்தத்தை குறிக்கிறது. சுகம் துக்கம், ஷீத உஷ்ணம், புண்ணிய பாபம், லாபம் நஷ்டம், மானம் அபமானம், எல்லாம் பேர் ஆஃப் ஆப்போசிட்ல இருந்து எப்படி? ஷீதாதி ஹிருத, இந்த துவந்தத்திலிருந்து விடுபட்டவனாக ஆத்மா. நித்திய சுகம். ஆடாடா, இதை சொல்லுங்க இல்லையா? ஆத்ம சுகம் எப்படிப்பட்டது? நித்திய சுகம். இப்போ பர்மனண்ட் பூர்ணம், நிறைவுன்னு அர்த்தம். பூர்ணத்துவம் இது அர்த்தா. நிரஞ்சனம். இப்போ தூய்மையாகி ஒரு காலத்தில் திரும்பி கொஞ்சம் கொஞ்சமாக அழுக்காகிறது இல்லை. நிரந்தரமான சுத்தம், எவர் பியூர். அப்புறம் என்ன அர்த்தம்? எப்போதுமே இம்பியூர் ஆகாதுன்னா வேறொன்றும் அதற்கு, இதை இம்பியூர் பண்ணுவதற்கு வேற எதுவும் கிடையாது. இது அசங்கம்னு அர்த்தம். யஹ ஸ்வாத்ம தீர்த்தம் பஜதே. நீ இந்த ஆத்ம போதத்தை படித்து இந்த ஆத்மா விஷயத்திலே இருந்து டெய்லி நித்திய சுவாத்தியாயம் மூலியமாக ஆத்மாலேயே முங்கி, ஆத்மாலேயே எழுந்து, ஆத்மாலேயே குளித்து, ஆத்மாலேயே இருப்பாயாக. என்ன ஆகும்? அப்படி அந்த தீர்த்தத்தில் நீ டெய்லி ஸ்நானம் பண்ணினே என்றால் என்ன ஆகும் இல்லையா? அஜ்ஞானம்ங்கிற விஷயம் நீங்கும், உன்னுடைய இன்ஃபைனைட் நேச்சர் உனக்கு புரியும். ஸ்வாத்ம தீர்த்தம் பஜதேன்னா அதை குளிக்கிறது, அதில் ஸ்நானம் பண்றது, நீர் ஆடுறது. புரியுறதா? ஆத்ம தீர்த்தம் பஜதே வினிஷ்கிரியா. வினிஷ்கிரியானா யாருக்கு? யார் இந்த ஆத்ம தீர்த்தத்தில் பண்ண முடியும்னா, யாரு ஒருத்தன் வினிஷ்கிரியா. வினிஷ்கிரியா ஆக்சுவலா எதுவும் வேலை இல்லாதவன். யாரு வேலை இல்லாதவன்? அந்த இடத்துல அப்படி சொல்லல. வினிஷ்கிரியான சன்னியாசி. சன்னியாசின்னு அர்த்தம் யாரு? மனதளவில் விவேக வைராக்கிய சமதமாதி முமுக்ஷுத்வத்தை கொண்டவனோ, சாதன சதுஷ்டி அதிகாரி. இப்படி நாம பண்ணினோன்னு சொன்னா அவனுக்கு சர்வகம் திக்தேச கால அனபேக்ஷ சீதாதி ஹிருது நித்திய சுகம் நிரஞ்சனமான ஆத்ம தீர்த்தத்தில் இருந்து கொண்டு சக சர்வவித்து. அப்படிப்பட்டவன் என்ன ஆவான்? இந்த ஆத்ம தீர்த்தத்தில் குடிச்சதும் வச்சுக்கோங்க, ரெண்டும் ஓகே. சர்வவித்து, தான் எல்லாவற்றையும் தெரிந்ததாவான். ஏன்னா எல்லாமாக எது இருக்கிறதோ அப்படிப்பட்ட தன்னை தெரிந்து கொண்டதுனால தான் எல்லாவற்றையும் தெரிந்ததாவான். சர்வஜ்ஞா. புரிஞ்சுதா? அப்புறம் சர்வகதா.
தான் ஒரு இடத்துல இல்லை, எல்லா இடத்திலையும் தான் பரவி ஊடுருவி இருக்கின்றான். சர்வகதா, ஆல் பர்வேடிங். புரியுறதா? அமிர்தா பவேத், அமிர்தா பவேத். தன்னை எப்படி கருதுகிறான்? மரணத்திலிருந்து விடுபட்டவனாக கருதுகிறான். புரியுறதோ? இது பலஸ்ருதியை சொல்லி பார்ப்பா, மரணத்திலிருந்து சுதந்திரம் ஆகிறதுக்கு ஆத்மபோதம் தான் ஒரே வழி. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். ஸோ இனிதே இந்த ரொம்ப ஒரு வண்டர்ஃபுல் டெக்ஸ்ட்டு முடிஞ்சுது. இதோடைய சம்மரி அடுத்த கிளாஸ் பண்ணலான்னு ஒரு ஆசை. சரியா? அடுத்த கிளாஸ் இதோடைய சம்மரி இருக்கும். இதுக்கப்புறம் என்ன ஆரம்பிப்பேனுங்கிறது அடுத்த கிளாஸ் தான் சொல்லுவேன். ஓகே, ஹரி ஓம்.